யோகா ட்ரைனரா வந்து உங்க ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? எந்த விதமான ஒரு சிக்னஸோ வீக்னஸோ ஃபெட்டிக் ஆகிறது கிடையாது பாடி. இந்த கன்சிஸ்டன்சி வந்து லாங் லாஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்? திரும்ப திரும்ப அந்த டியூன் ப்ளே பண்ண ஃபெமிலியர் ஆகிடும் உடம்பு. ஓவர் திங்கிங், ஆன்சைட்டிலாம் இருக்கு. இதுக்கு வந்து மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா இல்ல யோகா இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? ப்ரீத் நின்று போச்சுன்னா ப்ரீத் இரெகுலராக இருந்தால் கோவம் வருது, ஆங்ஸைட்டி தான் வருது. யோகா மூலியமாவே நம்மளுடைய வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்விம்மிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் எவ்வளோ தூரம் அவங்க ப்ரீத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. யோகால வந்துட்டு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா இல்ல எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? பாடி, மைண்ட் அண்ட் சோல், வறுமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. பாடியும் நல்லா இருக்கணும், மைண்டும் நல்லா இருக்கணும். இப்போ ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங் இது இப்போ இல்லாம இல்லவே இல்லை யார்கிட்டயும். இந்த ரூம்குள்ளே நம்ம வரோம், இன்னொரு டோர் இருக்குது, அதையே நம்ம தேவையில்லாமல் இருக்கும். ஆல்ரெடி ஒரு டோர் இஸ் ஓப்பன்டு, அந்த டோர் வழியாக போவோமே. வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல யோகா பயிற்சியாளர் டாக்டர் கோபிநாத் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ யோகா அப்படின்ற ஒரு ஜேர்னி வந்து எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா பர்டிகுலரா நிறைய ஃபீல்டு இருக்கு. பட் இந்த யோகா ட்ரைனரா வந்து உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? நான் வந்து பொதுவாகவே ஒரு பேசிக்கலி நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் நான். ஸோ என்னுடைய ஃப்ரேம் வந்து ஷார்ட் ஃப்ரேம். நான் வந்து ஒரு டால் ஃப்ரேம் கிடையாது. அதனால் வந்து நான் ஷார்ட் ஃப்ரேம்னால இன்ஜுரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு எல்லாத்தையும் பண்ணி நான் ஒரு ஸ்டேஜில் வந்து யோகா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றது வந்து கண்டுபிடிக்கும் போது எந்த இன்ஜுரியஸும் வந்து எனக்கு வந்து இந்த உடம்புல ஒக்கர் ஆகாத போது நான் யோகா பயிற்சியை வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணி இப்போ எனக்கு வந்து 62 வயசு ஆகுது. இன்றைக்கும் நான் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நான் வந்து பயிற்சி பண்ண முடியும்னும் போது யோகா வந்து இட் இஸ் எ வெரி வண்டர்ஃபுல் டூல் டு டேக் ஆஃப் இன் மை லைஃப். அதை நான் டெய்லி பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு வந்து எப்படி நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோன்ற மாதிரி டெய்லி நான் வந்து இந்த ஜேர்னியில் வந்து இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான ஒரு சிக்னஸோ வீக்னஸோ ஃபெட்டிக் ஆகிறது கிடையாது பாடி. ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா நல்ல ப்ரீத்திங் பண்ணுவேன், நல்லா வந்து எக்ஸசைசஸை வந்து நல்லா திரும்ப திரும்ப செஞ்சு அதை வந்து டியூன் பண்ணி பாடியை நர்வஸ் சிஸ்டம் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கனால இந்த யோகா தான் எனக்கு வந்து இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போடுறது என்னுடைய கருத்து. அது சார், பொதுவாகவே இப்போ யோகா அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பட் கன்சிஸ்டன்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்படி அந்த கன்சிஸ்டன்ட்ரியை வந்து லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி விஷயம் பண்ணலாம்? கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து எப்படி நம்ம வந்து பசின்ற ஒரு உணர்வு நமக்கு எப்படி வந்தது, 3 வேளை எப்படி நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோன்ற மாதிரி நம்ம டெய்லி இந்த பயிற்சியை வந்து பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த உடம்புல இருக்க இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யுன்றது வந்து நம்ம வந்து அசர்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம டெய்லி என்ன பண்ணணும்னா இதை நான் கண்டிப்பாக நான் பண்ணாமல் தூங்கக்கூடாது. ஒரு வைராகியத்தை டெவலப் பண்ணணும்னா ரெகுலராக 21 டேஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று மைண்டுக்குள்ளே வச்சு அட் எனி காஸ்ட் நான் பண்ணி தான் ஆவேன்ற போது தட் பிகம்ஸ் அ டியூன் ஆகிடும். திரும்ப திரும்ப அந்த டியூன் ப்ளே பண்ண ஃபெமிலியர் ஆகிடும் உடம்பு ஃபெமிலியர் ஆகும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கும் உடம்புக்கிட்டேருந்து. ஸோ அந்த ஃபெட்டிக் முன்னாடி சொன்னோம்னா அந்த ஃபெட்டிக்கும் அந்த எனர்ஜியும் எல்லாம் வந்து திருப்பி வந்து டிஸ்பர்ஸ் ஆகாமல் உடம்புக்குள்ளேயே நம்ம வந்து வில் ட்ரை டு ரொட்டேட் எவ்ரிதிங். இதுதான் என்னுடைய சார். பட் ஆனால் இப்போ ஒரு 21 டேஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மைண்ட் வந்து மாறிடும். அப்படி சொல்லும் போது யோகா அப்படின்றத தாண்டி அதுக்கு மெடிடேஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். ஏன்னா மெடிடேஷன் அப்படின்னா மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுறதுக்கு மெடிடேஷனும் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். முதல்ல நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு எப்படி நம்மளுடைய காலை பழக்கங்கள்லாம் நம்ம வந்து எப்படி ரொட்டீனாக நம்ம கொண்டு வந்தோமோ சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் த பாடி ஆல்சோ. நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற போது அந்த 21 டேஸ் ப்ரோக்ராமில் ஒரு நாள் வந்து மெடிடேஷன் எடுத்துக்கலாம், ஒரு நாள் ஆசனாஸ் எடுத்துக்கலாம், ஒரு நாள் பிராணாயாமம் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம பண்ணும்போது சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து இட் வில் ரூட் காஸை கண்டுபிடிச்சிடும். இது இல்லாமல் நம்ம இருக்க முடியாதுன்றது வந்து அது வந்து ஃபைனலைஸ் பண்ணிடும். பாடி வில் டிமாண்ட் த டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் கூட நம்ம போயிட்டே இருக்கணும். சார், இப்போ இந்த ஓவர் திங்கிங், ஆன்சைட்டிலாம் இருக்கு. இதுக்கு வந்து மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா இல்ல யோகா இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? ஏன்னா மெடிடேஷன் வந்து மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ற விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஷிவரிங்லாம் எடுக்குது அப்படின்னா நம்ம மெடிடேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். அப்போ வந்து யோகா வந்து கன்சிஸ்டண்டா பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதான் முதல்ல எடுத்தோன்னா நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் உடம்பை வந்து நம்ம தயார் பண்ணணும். எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிபி தயாரிக்கிறோன்னா அதுக்கு என்னெல்லாம் தயாரான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ பாடி காம்பனன்ட்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்.
முதல்ல வந்து நல்ல காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு சுகாசனம்னு சொல்லலாம். ஒரு சமணங்கால் போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம திங்க் பண்ணணும் நம்மளே. நம்ம எதுக்கு இந்த பாடியை நம்ம யூஸ் பண்ணணும்? என்னெல்லாம் யூஸ் பண்ணால் எப்படிலாம் நடக்குன்றது ஒரு ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆசனாசம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம பண்ணணும் போது என்ன ஆகும்னா பாடி ஃபெட்டிக்கார மாதிரி தெரியும். பட் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ண தெரியும் போது யோகா வில் டெஃபினெட்லி ப்ளே த மேஜர் ரோல். யோகா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற காரணம் என்னென்னா ப்ரீத் காம்பினேஷன் கூட நம்ம போகிறோம். கன்சிஸ்டன்சியும் ப்ரீத்தும் ஒன்றாமல் சிங்க்ரனைஸ் பண்ணும். நம்ம ஹார்ட்டு பீட்டு பல்ஸ் ரேட்டு எல்லாமே கம்மியாகும். ஈவன் தி ஹைப்பர் டென்ஷன்ஸ் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிறது ப்ரீத்திங்னால தான். ப்ரீத்து நின்று போச்சுன்னா ப்ரீத் இர்ரெகுலராக இருந்தால்னா கோவம் வருது, ஆங்ஸைட்டிலாம் வருது. இதை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம்னா ஆங்ஸைட்டிலாம் கம்மியாயிடும். ஸோ அதுக்கு பிராணாயாமம் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, அலோம் பிராணாயாமம்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ண நம்ம உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு பெரும் ஆலயம். நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் உடம்பை. சுத்தமாக வச்சுக்காத போது நம்ம எதிர்ப்பும் நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுக்கவே கூடாது. ஸோ இந்த யோகா பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய டூல் வந்து லாஞ்சிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். வாழ்க்கை தத்துவத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சுவர்ந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சிக்க உடம்புக்குள்ளே எதுவுமே நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நம்ம போட்டு ட்ராவல் ஆகணும்னா நம்ம போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், லீக்ஸ் இல்லாமல் இருக்கணும், எனர்ஜி எல்லாம் லீக்ஸ் ஆகாமல் வச்சுக்கணும் நம்ம. ஸோ தட் இஸ் ஒன்லி ஹெல்ப்ஃபுல் டு தி யோகா. பேஸே வந்து உங்களுக்கு யோகான்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சார், இப்போ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணோம்னா மெடிடேஷன் சொன்னீங்க. இப்போ பொதுவாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும்னா, இப்போ ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டு லாக் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா அது என்னால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரையும். அப்படி பார்க்கும்போது அதை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அண்ட் அதை கன்சிஸ்டண்ட்டாக எப்படி பண்ண முடியும்? யோகாவில் வந்து 5வது ஸ்டேஜில் இருக்குது மெடிடேஷன். முதல் 2 ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ் போயிட்டு பிறகு தான் நீங்கள் 5வது ஸ்டேஜுக்கு வரும்போது தான் மெடிடேஷன் கிளிக் ஆகுது. நம்ம உடம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மைண்டை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எந்த லாபமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் மெடிடேஷன். ஒரு இடத்துல சும்மா போய் உட்காந்து நம்ம மூச்சை ஒண்டி கவனிக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரி, அடுத்த நாள் பார்க்கும்போது 6 நிமிஷம் 7 நிமிஷம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு இந்த ஆங்ஸைட்டி வரிஸு நம்ம பண்ணணுமேன்றதே ஒரு ஆங்ஸைட்டி ஆகிடக்கூடாது. எப்பவுமே எந்த காரணத்தை கொண்டும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது உடம்பு என்ன ஆகும்னா ஃபெட்டிக்னஸை வந்து தழுவுற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவை கிடையாது. சுகம் ஸ்திரம் ஆசனம் எப்போ டைம் கிடைக்கும் போது அதை கரெக்டாக பண்ணிவிட்டு, ஆனால் நம்ம பண்ணாமல் நம்ம தூங்கக்கூடாது. ஸோ மெடிடேஷனில் என்ன நம்ம நினைக்கணும்னா நம்ம கண்டினியூட்டியை நம்ம வந்து எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும். 5 நிமிஷம் பண்ணணும், 6 நிமிஷம் பண்ணணும், 7 நிமிஷம் பண்ணணும். சரி, இந்த வாரம் 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வீக். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்ம எழுதி பார்க்கணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது உடம்புக்குள்ளே, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, உட்காரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், உட்காந்துட்ட பிறகு மெடிடேஷனில் உட்காந்துட்ட பிறகு எப்படி ஆகுது. இதை வாட்ச் பண்ண நீங்கள் தாட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது ப்ரீத் கூட நீங்கள் சிங்க்ரனைஸ் ஆகுங்க. ப்ரீத் கூட சிங்க்ரனைஸ் ஆகும்போது தான் மெடிடேஷன் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். சார், இப்போ ஜிம் இருக்கு, ஜிம் போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், கார்டியோ கூட பண்ணுறோம். அதெல்லாமே வந்து ஆக்சுவலி கார்டியோ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பண்ணும்போது யோகா மூலியமாகவே நம்மளுடைய வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக லாஸ் பண்ண முடியும். சூரிய நமஸ்கார்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. நம்ம வார்ம் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி பாடியை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கணும்னா பேக்வர்ட் பெண்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங், இது ஒரு தடவையும் மூச்சு நம்ம இழுத்து போவோம். வார்ம் அப் ஆகுது உள்ள. எது வார்ம் அப் ஆகும்னா மசில்ஸ் வார்ம் அப் ஆகிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ப்ரீத் வார்ம் அப் பண்ணணும். ஸோ இந்த இடகலா பிங்கலான்னு சொல்லி காற்று இருக்குது நமக்கு இந்த உடம்புக்குள்ளே. இந்த காற்றை ரெகுலேட் பண்ணணும். அந்த காற்றை ரெகுலேட் பண்ண என்ன ஆகுனா, இப்போ ஃபேனில் வந்து 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு, மீடியம் ஸ்பீட். ஸோ ப்ரீத்திங் வந்து கபால்பதி, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடி வார்ம் அப் ஆகும். ஸ்வெட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து வார்ம் அப்பை வந்து கரெக்ட்னஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஓடிட்டே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்விம்மிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் எவ்வளோ தூரம் அவங்க ப்ரீத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீத் அவங்க வந்து சரியாக சொல்லித்தராங்க. பட் ஆனால் வந்து கிளைண்ட்ஸ் வந்து சரியாக பண்ணிக்க முடியல. இட் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த ப்ரீத். ஸோ உடம்பு தனியாக ப்ரீத்து தனியாக கிடையாது. காற்று இருந்தால் தான் நீங்கள் வந்து உடம்பு கரெக்டாக போகும். இதுதான் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் வந்து இப்போ ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி டயர்ட் ஆகும். பட் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஒன்லி வந்து நம்ம ப்ரீத்திங் மட்டும்தான் வெளியில் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் எப்படி சார் இருக்கும்? அந்த ப்ரீத் உங்களுக்கு போகுது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு செடி வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் பண்ணி நல்ல மேன்யூஸ் எல்லாம் போடுறீங்க. பட் வாட்டர் பண்ணலாம் என்ன ஆகிடும், செடி காஞ்சி போயிடும். ஸோ வெட்னஸ் இந்த பாடி வந்து எப்படி டெவலப் ஆகும்னா இட் டெவலப்ஸ் ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் தி பிராணா. ஸோ அந்த மசில்கெல்லாம் வந்து கரெக்டான காற்று போகணும்.
ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரன்னிங் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, எல்லாமே பண்ணால் கூட அவங்க அது எவ்வளோ தூரம் அந்த ப்ரீத்தை எடுத்து பண்ணுறாங்க, டீப் இன்ஹலேஷன் கொடுக்குறாங்களா, எல்லாமே ஷாலோ ப்ரீத்தாக இருக்குது. ஷாலோ ப்ரீத்தாக இருக்கும்போது ஆஸ் ஐ டோல்ட் யூ வந்து அந்த ரூட்டுக்கு வந்து தண்ணி போகாதனால பாடி ஃபெட்டிக்காக டயர்ட் ஆகுது. பட் அதை ஒழுங்காக ப்ரீத் பண்ணி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணாங்கன்னா எல்லாமே ஈக்குவலண்ட்டாக அழகாக டிஸ்போஸ் ஆகும் உடம்புக்குள்ளே. அப்போ கரெக்டாக கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் பண்ணா உடம்பு குறையுமா சார்? கண்டிப்பாக குறையும். கண்டிப்பா நான் ட்ரை கண்டிப்பாக பண்றேன் சார். குறையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குறையும். சார் இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம். அவங்களுக்குலாம் மோஸ்டா வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிசிக்கலி எவ்வளவு ஃபிட்டா இருக்குமோ, அதை விட எமோஷனலி ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது எமோஷனலி ஃபிட்டா இல்லாதவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லயே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது யோகால வந்துட்டு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்ல எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? பாடி, மைண்ட் அண்ட் சோல். அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. பாடியும் நல்லா இருக்கணும், மைண்டும் நல்லா இருக்கணும், சோல் இன்வால்மெண்ட் வித் த சோல் இருக்கணும், இன்வால்மெண்ட் வித் த கேம் இருக்கணும், இன்வால்மெண்ட் வித் த பாடி இருக்கணும். இது மூணும் ஒரே ஆக்சிஸில் ஃபாலோ ஆனால் தான் அந்த அந்த பிளேயர் வந்து இஸ் ஏபிள் டு பி ஃபிட் அந்த இந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் வந்து என்னென்னா பாடி இட் செல்ஃப் இஸ் அ கிரவுண்ட். இது மூணுத்தில் ஏதோ ஒரு வீல் வந்து நமக்கு சரியாக ஓடலைன்னா ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஸோ இது மூணும் கம்பைன் பண்ணோன்னா எமோஷனலி இப்போ ஷுட் பி ஸ்ட்ராங். ப்ரிப்பரேஷன் இருக்கணும். காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் நம்ம வந்து கிரவுண்டில் நிற்கிறோம். ஒரு 6 hours to 7 hours மேட்ச் ஆடுறோம், இல்லைனா ட்ரைனிங் பண்ணுறோம். அப்படின்னும் போது ஹி ஹேஸ் டு கம்பைன் ஹிம்செல்ஃப் வித் குட் ஃபுட்டு, குட் எனர்ஜி. ஃபுட் இஸ் அன் எனர்ஜின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராணன். காற்று இல்லைன்னா உங்களுக்கு வந்து சரியாகவே எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால் இவங்க காற்றை சரியாக சுவாசிக்கணும். பேசிக் ப்ரீத்திங், நேச்சுரல் ப்ரீத்துன்னு நாங்கள் சொல்லுவோம் யோகாவில். நேச்சுரல் ப்ரீத்தே செட் ஆகாத போது உங்களுக்கு எப்படி வந்து மசில்ஸ் டியூன் ஆகும். ஸோ இதை நம்ம கம்பல்சரியாக நம்ம என்ன சொல்லணும்னா, வி ஹாவ் டு இம்பார்ட் திஸ் ப்ரீத்திங் ஃபர்ஸ்ட். ஒரு 10 to 15 minutes ப்ரீத்திங், டீப் ப்ரீத்திங் பண்ணி, ஃபார்வர்ட் ப்ரீத்திங் இருக்குது, பேக்வர்ட் ப்ரீத்திங் இருக்குது, ஸோ சைட்வேஸ் ப்ரீத்திங் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன லங் கெப்பாசிட்டி, லங்ஸ் வந்து நுரையீரல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு எவ்வளோ காற்று தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள். இல்லைங்களா? குட். சார் இப்போ கிரிக்கெட் வந்து சொல்லியிருந்தீங்க. கிரிக்கெட் பிளேயர் நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சச்சின் அவர்கள் கூட கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் 15 to 20 years அங்கே இருக்கேன். அப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து அங்கே வரும்போது ஹேட ஒரு ப்ரீஃப் டாக், ரொம்ப அதிகம் பேசலை. என்கிட்ட வந்து கையெல்லாம் கொடுத்து பேசும்போது ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்டும்போது நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுது, 50+ அப்போ நான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாளாக பண்ணுறீங்கன்னா, மார்னிங்ஸ்லேருந்து மார்னிங்கில் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க, ஈவினிங் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் டாக் கொடுக்கும்போது அப்போ அவரும் வந்து யோகாலாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட நான் அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவர்கிட்ட நான் பேசும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், சூரிய நமஸ்காரம் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் ரன்னிங் உங்களுக்கு வந்து இன்டெல்ஜ் ஆகும். ஸோ அதை பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு சில நேரத்தில் வந்து டெலிஃபோனிக் டாக்கில் வந்து பேசும்போது சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. இதெல்லாம் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த டெலிஃபோனிக் டாக்கில் நான் பேசி அவர்கிட்ட நான் வந்து கன்வே பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி ஹாப்பி இன்ட்ரடக்ஷன் அபவுட் யோகா டு ஹிம். அவரும் நிறையா பண்ணுறாரு, நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பிளேயருக்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா, ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ரொம்ப வந்து யோகாவை லவ் பண்ண ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா நீங்க யாரை சொல்வீங்க? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இர்ஃபான் பத்தான் பண்ணியிருக்காரு, முனாஃப் பட்டேல் பண்ணியிருக்காரு. இவங்களாம் நல்ல கிரிக்கெட்டர்ஸு. இவங்கெல்லாம் பேஸ் ஃபவுண்டேஷனுக்கு வரும்போது என்கிட்ட வந்து தனி கிளாஸஸ் எடுப்பாங்க. அப்புறம் ஹர்திக் பாண்டியா கூட நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். இவங்களுக்குலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சது கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் அவங்கெல்லாம். அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு கம் அப் இன் லைஃப். அப்போ ஏதோ ஒரு லேக்கிங் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா யோகா மாத்திரம்தான் அவங்க லேக்கிங் ஆகும். எல்லாம் பண்ணுவாங்க, பட் சரியாக ப்ரீத் பண்ண மாட்டாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா ப்ரீத் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது குறையே கிடையாது. பட் பாதி ஹாஃப் ஷாலோ ப்ரீத்திங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தே ஃபீல் த டிஸ்கம்ஃபர்ட். ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றாத மாதிரி இருந்தால் செடி வாடி தான் போகும், மசில்ஸ் வாடி தான் போகும். அதனால் இதெல்லாம் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி எப்படி அதை பண்ணால் இனிஷியலி ப்ரீத்திங் நேச்சுரல் ப்ரீத்தே நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணால் தென் ஸ்டார்ட் தி பிராணாயாமா ஆல்ரெடி செட்ஸ் இன். சார் இப்போ ஜென்சி கிட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து ஃபுட்ல தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் வந்து ஃபுட் மூலியமா தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணியோ இல்ல யோகா பண்ணியோ எதுவுமே பண்ணல. ஸோ ஃபுட் மூலியமா தான் பண்ணுவாங்க. இப்ப இருக்க ஜென்சி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18-19 வயசுலயே வந்து கால் வலிக்குது, என்னையும் சேர்த்து தான் சார் சொல்றேன், கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படிலாம் சொல்றாங்க. இதுக்கு வந்து யோகா வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும்?
இப்போ யோகான்ற ஒரு பயிற்சியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்மளுடைய மதருடைய ஊம்பில் நம்ம தாயுடைய வயிற்றில் இருக்கும்போதே இந்த யோகாலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா பொசிஷன்ஸும் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங்கில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு வந்து அவ்வளோ உம்பிளிக்கல் கார்டு வழியாக தான் அந்த அம்மாவுடைய தாய் வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கிற குழந்தைக்கு வந்து இந்த காற்று போகிறதுனால தான். அப்போ எப்படி சர்வை ஆகுது? இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஸோ காற்று மூலிமா தான் அந்த குழந்தை சர்வைவ் ஆகுது. ஸோ வெளியில் வந்துட்ட பிறகு குழந்தைக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பிராணசக்தி மூலிமா தான் ஆர்கன்ஸே வந்து டெவலப் ஆகுது. ஃபஸ்ட்டு குழந்தை சத்தம் போடாமல் வரும்போது அந்த இந்த சைல்டாக தான் வருது. ஸ்டில் பார்ன் சைல்டாக தான் வரும் வெளியில். அந்த ஸ்டில் பார்ன் சைல்டுக்கு வந்து அந்த காற்று சக்தி உள்ள பிராணசக்தி உள்ளே போகும்போது தான் அந்த ஃபஸ்ட்டு சவுண்டு வருது. அந்த சவுண்டு வரும்போது தான் அலைவ். அப்போ தான் அந்த அலைவ் வருது. ஸோ பாடியில் இதே மாதிரி மசில்ஸ் எல்லாம் வந்து டெட் மசில்ஸ் இருக்குது, டார்மெண்ட் மசில்ஸ் இருக்குது இதெல்லாம். ஸோ நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஸ்டாண்ட் நேராக நிற்கணும். நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா காலு தான். இன்றைக்கி 2 வீலர்ஸ் நிறையா ஓட்டுறாங்க, 4 வீலர்ஸ் ஓட்டுறாங்க. ஸோ கால் மசில்ஸை யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எவ்வளோ மைல்ஸ் வந்து நம்ம நடந்து போய் சரி இப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செவரல் மந்த்ஸ் மைல்ஸ் வந்து அவங்க வந்து படிக்கிறதுக்கோசரம் நடந்து போயிருக்காங்க. ஸோ லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கால் வந்து காஃப் மசில் செகண்ட் ஹார்ட் ஆஃப் தி பாடின்னு சொல்கிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா காலை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சப்ளை ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் இஸ் லெஸ் இன் டு த பாடி. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மோர் ஆஃப் வாட்சிங் த இன்டர்நெட்டு இது பண்ணால் போதும் அது பண்ண நம்ம நிறையா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கம்மி பண்ணுறதுனால இந்த வலி கை வலி கால் வலி ஆகுது. நீங்கள் நிறையா நடக்கும்போது என்ன லங்ஸ் கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். நடக்கும்போது தான் லங்ஸுக்கு வந்து 75% ஆஃப் த பாடி இஸ் ஃபில்ட் வித் லங்ஸு. 75% லங்ஸுக்கு எந்த எக்ஸசைஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு டம்பிள்ஸ் எடுத்து நம்ம குத்த முடியுமா? இல்லைனா ஒரு ரோலர் எடுத்து நம்ம தடவ முடியுமா? லங்ஸ் பேக் ஆஃப் தி லங் ஃப்ரண்ட் ஆஃப் தி ரிப் கேஜஸ். 75% ஸ்கெலிட்டனை பார்த்திங்கன்னா நம்ம லங்ஸு தான் அதில் கன்வே ஆகும். இந்த லங்ஸுக்கு உள்ளே காற்று தான் போகணும். காற்று உள்ளே போனால் நடக்கணும். ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், சூரிய நமஸ்கார், பத்மாசன், ஹலாசன், தனுராசன் இந்த மாதிரி ஆசனங்களை மாதிரி விரியும். லங்ஸ் விரியும் போது என்ன ஆகும்னா காற்று உள்ளே போகும். காற்று உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா இட் வில் சப்ளை தி என்டையர் சிஸ்டம் டுவர்ட்ஸ் தி மசில்ஸ். எஸ்பெஷலி த லெக் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். ஹாம்ஸ்ட்ரிங்கு, காஃப் மசில்ஸு இதெல்லாம் நீ மசில்ஸு எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பிலோ தி அப்டமன் வந்து இருக்கிற மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனா இந்த ஃபெட்டிக்னஸ்லாம் வரும். ஃபெட்டிக் ஆனோன்னு உட்கார தோணும். உட்காந்தா திருப்பி ஹஞ்ச் பேக்கில் உட்காரோம். நிமிர்ந்து நம்ம உட்காந்தோன்னா லங்ஸ்குள்ளே காற்று போகும். ஸோ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம ஏற்படுச்சுன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்க உடம்பை காப்பாற்றணுன்ற ஒரு கெப்பாசிட்டி அவங்க மனசுக்குள்ளே எல்லாம் கிடைக்குது. உடம்பு போயிடுச்சுன்னா பாதியிலே பயணம் நின்று போயிடும். நான் இங்கேருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகிறேன். என்னுடைய வண்டியில் வந்து நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண நேரம் இல்லைன்னா பாதியிலே செங்கல்பட்டுலேயே நம்ம பயணம் தடைப்பட்டு போயிடும். ஸோ லைஃப் வந்து 20 வயசில் முடியறதில்ல, 40 வயசில் முடியாது. 80-90 வயசு வரைக்கும் 89 to 90 இயர்ஸ் வாழறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம அதை விட்டு கொடுக்கணும். நல்ல யோகா பண்ணணும், நல்லா நடக்கணும், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ பிராணனை ஃபுட் ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும். தேவையில்லாத பொருட்கள் வந்து ஓரளவுக்கு சாப்பிட்லாம். இன் மாட்ரேஷன். யோகா இப்போ சிலர்லாம் கேட்பாங்க யோகா பண்ணுறதுனால ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணாமா? எதுவுமே கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. இன் மாட்ரேஷன் அந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கணும். தேவையற்றது நம்ம சாப்பிடும்போது என்ன சைஸ் ஆஃப் தி ஸ்டமக் வந்து சைஸ் ஆஃப் தி பாம். இதுக்குள்ளே லிவர் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குது, கால் பிளாடர் இருக்குது, யூரினரி ட்ராக் எல்லாமே இருக்குது. இதை நம்ம உப்ப வைக்கிறதுனால என்ன ஆகும்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர் வருது. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர் வரும்போது என்ன திருப்பி ஷ்ரிங்க் ஆகணும். ஷ்ரிங்க் ஆகணும்னா அதை போட்டு நீங்கள் ஒரு தலானிக்குள்ளே இவ்வளோ தான் பஞ்சு இருக்கணும்னு இருக்குது. போட்டு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? வீக்னஸ் ஆகிடும், தையல் விட்டுரும். அப்போ என்ன ஆகுது? பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்டிக் ஆகும். சாப்பிட்டோன்னு தூங்கிடுறாங்க. லேட் நைட் சாப்பாடு எல்லாமே அவங்கள பாருங்கள் இர்ரெகுலராக இருக்குது. கேட்டால் ஜாபை ப்ளேம் பண்ணுறாங்க. ஜாப் எதுவுமே உங்களை வாழ வைக்க தான் நல்ல ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ லேட் நைட் வந்து இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாமே. யாரும் சாப்பிட சொல்ல. எதுக்கு போய் மிட் நைட்டில் போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது. போய் என்ன சொல்கிறாங்க? ஏன் உடம்பு வீக் ஆகுது? தேவையற்ற பொருள்கள் வாய்க்குள்ளே போடுறதுனால இதாகுது. ஸோ எப்போ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ மாட்ரேஷன் நம்ம நடக்கணும் எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்கள விட்டு கைவிட்டு போய் இன்னும் கேட்டால் தே ஆர் வெரி பிரில்லியன்ட் ஜென்ரேஷன் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அவங்களுக்கு த்ரோன் ஓப்பன் இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட்டை திறந்தால் எல்லாமே கிடைக்குது, யூடியூப்பில் கிடைக்குது. அப்பவும் அவங்க வீக்காக இருக்குன்னா அவங்களுக்கு வைராகியம் இல்லை. அந்த வைராகியத்தை உண்டு பண்ணுறதுக்கு யோகா பண்ணி ஆகணும்.
சார் இப்போ ஒரு கேம் மாதிரி பண்ணலாம் சார். திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கு வந்து மெடிடேஷன் இம்பார்ட்டனா இல்ல யோகா இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன் இம்பார்ட்டனா இல்ல யோகா இம்பார்ட்டன்ட்? இந்த கேள்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் சிஸ்டம் 2 கை இருக்குது. ஒரு சத்தம் வரணும்னா 2 கையும் சேர்ந்தா தான் சத்தம் வரும். ஒரு கையில் வந்து ஓசை வரப்போகிறது பட் கிடையாது. ஆனா நீங்க ஒன்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா நான் திஸ் ஆர் சொல்கிறேன் தட். நான் சொல்கிறேன் இதுவும் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. பட் 2ம் சேர்ந்தா தான் வரும். ஸோ மாடரேஷன் இந்த வேர்டு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது சேரணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்மளுடைய உடம்புல கிடையாது. நம்மளா ஏற்படுத்திக்க வேண்டியது தான். ஸோ மெடிடேஷன் பண்ணால் இந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் குறையும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மைண்டில் சொல்லிட்டீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி கம்மி பண்ணணும்னு மெடிடேஷன் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தானாக போயிடும். ஸோ யூ கேன் டேக் அப் மெடிடேஷன் டு அவாய்ட் தட் ஸ்ட்ரெஸ். ஓகே. இப்போ ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஒரு வொர்க்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு விஷயத்துலயா ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது நெறைய பேரால. அப்படி ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அது வந்து மோஸ்ட்டா என்னோட இதுலருந்து சொல்றேன்னா, மைண்ட் கண்ட்ரோல் பண்ற விஷயம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு மெடிடேஷன் நல்லா இருக்குமா? இல்ல யோகா பண்ணா நல்லா இருக்குமா? யோகா. யோகா வந்து ஏன் பண்ணணும்னா, பாடி இம்பல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து சைக்கிள் ஸ்போக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும். சைக்கிள் ஸ்போக்ஸை டைட் பண்ணி அந்த வீல் அலைன்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் அலைன் பண்ணுறதுக்கு யோகா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னா அலைன்மெண்ட் சரியாக கிடையாது. வீல் அலைன்மெண்ட் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து பைசைக்கிள் ரைட் பண்ணவே முடியாது. ஸோ யோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கால் எங்கே வைக்கணும், கையை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும், நர்வஸ் சிஸ்டம் எப்படி கரெக்ட் பண்ணணும், இன்னல் ஃபீலிங்கோடு போகணும். ஸோ யோகா இஸ் வெரி பெஸ்ட். ஓகே. ப்ராக்டிசஸ் ஆஃப் ஆசனாஸ். ஸோ இப்போ ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் இது இப்போ இல்லாம இல்லவே இல்ல யார்கிட்டயும். ஸோ இத வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா யோகாவா இல்ல மெடிடேஷனா? மெடிடேஷன். ஓவர் திங்கிங்ன்றதே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் திங்க் எதுக்கு ஓவராக திங்க் பண்ணோம்? கரெக்டாக திங்க் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் போதும். மெடிடேஷன் போதுமா சார்? மெடிடேஷன் போதும். ஓவர் ஏன் நம்ம திங்க் பண்ணோம்? பட் அந்த நாளைக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் பிளான் பண்ணிக்கலாம். பட் எதுக்கு ஓவராக திங்க் பண்ணோம்? அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வி ஹேவ் டு மெடிடேட். இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ரூம்குள்ளே நம்ம வரோம். இன்னொரு டோர் இருக்குது. அதையே நம்ம தேவையில்லாமல் இருக்கும். ஆல்ரெடி ஒரு டோர் இஸ் ஓப்பன்டு. அந்த டோர் வழியாக போவோமே. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போடணும்? ஸோ திஸ் இஸ் வாட் ஆங்ஸைட்டி காஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸு காஸ் ஆகுது. எல்லாமே நம்ம ஓவர் திங்கிங்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் இஸ் வெரி வெரி குட். ஓகே. ஸோ லாங் டேர்ம் மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யோகாவா இல்ல மெடிடேஷனா? லாங் டேர்ம் இருக்கணும்னா உடம்பு சுவர் இல்லாமல் சித்திரம் உரைய முடியாது. ஸோ மைண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு மார்பிள் சைஸில் இருக்கிற ஒரு இதுதான். நம்ம வந்து இத்தனை 84 lakhs ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது யோகா ஆசனங்கள் பண்ணி தான் நம்ம வந்து சிசில் பண்ணணும். ஸோ ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியை நம்ம என்ன பண்ணோம், ரெட் ஹாட் அயனாக இருந்து அதை உருக்கி தட்டி எடுக்கும்போது தான் அதில் ஒரு பொருள் நம்ம எடுக்க முடியுது. அதே மாதிரி யோகா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கண்ட்ரோல் த இம்பல்ஸ் இன் த பாடி. ஓகே. ஸோ ஃபைனலா உங்க உங்க ஸ்டைல்லயே வரேன் சார். கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு மெடிடேஷனா இல்ல யோகாவா? மெடிடேஷனும் தேவை அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிளாஸஸ் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம். 7 days இந்த வீக்கில் வந்து 3 நாள் வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணிக்கலாம். மிச்சம் ஒரு 4 நாள் வந்து யோகாசனம் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே ஹேண்ட் அண்ட் க்ளவுஸ் தான். நீங்கள் ஆசனா பண்ணும்போது மெடிடேட் பண்ணால் தான் அந்த காலை கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட கனெக்டிவிட்டி இருந்தால் தான் உங்களோட மெடிடேஷன் கிளிக் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஹேண்ட் அண்ட் க்ளவுஸ் தான் உங்களுக்கு. நகமும் சதையும் மாதிரின்னு சொல்லலாம். பட் எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் அண்ட் க்ளவுஸ் தான். ஆனால் வி ஹேவ் டு டேக் அப் அட் ஒன் ஜாப் அட் ஒன் மூமெண்ட். இது பண்ணும்போது இதுதான் பண்ணணும். ஸோ யோகாசன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். ஓகே சார். ஸோ இப்போ ஃபைனலி வந்து இந்த ஜென்ரேஷன்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கன்சிஸ்டன்டி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது யோகா பண்றதா இருக்கட்டும், மெடிடேஷன் பண்றதா இருக்கட்டும், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிப் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாம், டு டூ லிஸ்ட் மாதிரி இந்த ஜென்ரேஷன் போட்டுக்கணும். இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது தான். எதுவும் நம்ம புதுசாக நம்ம எதுவும் சொல்லலை. என்ன செய்ய போகிறோம், பிளானிங் இல்லை இந்த ஜென்ரேஷனுக்கு. எப்படி பிளான் பண்ணோம் இந்த ஜென்ரேஷன்னா, நாளைக்கு நீங்கள் வந்து போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ டைம் டேபிள் இது எல்லாமே நம்ம 12 வருஷம் நம்ம வந்து வாழ்வியல் கல்வியில் வந்து எந்த ஸ்கூலும் வந்து பேடாக டீச் பண்ணல. எல்லா ஸ்கூலுக்கும் போனீங்கன்னா டைம் டேபிள் பிரகாரம் புக்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷன் முதல்லே இருக்கணும். மண்டே என்னென்னா சாட்டர்டே சண்டே ஒரு லீவ் விட்டுட்ட பிறகு ஸ்கூலில் மண்டே என்ன எடுத்துகிட்டு போனால் மண்டேக்கு வேண்டிய டைம் டேபிள் பிரகாரம் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வேண்டிய பென்சிலோ பென்னோ ரப்பரோ வாட் எவர் இட் இஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். லஞ்ச் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதிகமான சுமையை வந்து நம்ம வந்து எப்போ வந்து சந்திக்க தோணுதுன்னா எதுவுமே பிளான் பண்ணலாம். டு டூ லிஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஹேமர் பண்ணோம் மைண்டை. வைராக்கியம் இருக்கணும் எல்லாத்துக்கும். நான் இப்படி தான் போவேன். கீப் லெஃப்ட்டுன்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம், பைபாஸ் பண்ணி ரைட்டில் எடுத்து ராங் ரூட்டில் போயிடுறோம். ராங் ரூட்டில் போகும்போது என்ன ஆகுது, ஆங்ஸைட்டி டெவலப் ஆகுது. ஏன்னா எப்படி ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து ஹிட் ஆகிடுன்ற ஒரு பய உணர்ச்சியோடயே நம்ம போகிறோம். அப்போ பிளான் இல்லாமல் நீங்கள் வந்து காலையில் வந்து மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எனர்ஜி லாஸ் இருக்கும். நம்ம சரியா தேவையில்ல எந்த மைண்டு சொல்லுதுன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளேருந்து தான் எல்லாமே வெளில வருது. நத்திங் டிஸ்டர்ப்ஸ் யூ ஃப்ரம் அவுட் சைட். நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா அது அப்படி தான் வரும். தப்பாக நீங்கள் ரூட்டில் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போகிறதுக்குள்ள லெஃப்ட்டில் போகிற ரைட்டில் போனீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆர். ஸோ இன்டர்னல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கூட இப்படி தான் பிளட் வந்து போகுது, இந்த ஸ்ட்ரீமில் தான் பிளட் போகுதுன்னு இருக்கு. ரிவர்ஸில் போக விட்றோம் நம்ம. ஆங்ஸைட்டி வருது, வரிஸ் வருது, ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகுது. அந்த நேரத்தில் இதெல்லாம் ஹையாக இருக்கும்போது டைஜஷன் டிஸார்டர் வருது. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். அப்படி இருக்குது மார்க்கெட்டில் இன்றைக்கி லைஃபு. ஆனால் அது வந்து இந்த மார்க்கெட்டில் உள்ளே போனோம்னா, இந்த மார்க்கெட் ஒரு டிசைன்டு சிப்போடு தான் வந்திருக்கு. அந்த சிப்பு கூட தான் நீங்கள் போய் ஆகணும். யூ கான்ட் இன்சர்ட் அ டிஃப்ரெண்ட் சிப் இன்டு த பாடி. ஸோ காலையில் வந்து எந்திரிச்சு நல்ல காலை டியூட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு, நல்லா குளிச்சுட்டு வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு, சூரிய நமஸ்கார் கொஞ்சம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் பண்ண முடிச்சுட்டு, டீப் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு, ப்ரேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் எவர் த ரிலிஜன் தே பிலாங் டு, ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாய் தாப்பா என்ன சொல்கிறாங்களோ, தாய் தாப்பா வந்து படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாய் தாப்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து படிப்பாக இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வண்டியில் வேகமாக போகாதன்னு சொல்லி அனுப்புவாங்க அம்மா. வேகமாக தான் ரோட்டில் போகிறானுங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். இதை வந்து மைண்டுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது நல்லபடியாக ரிட்டர்ன் ஆகும்போது இந்த உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு பெரும் ஆலயம்ன்றதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுற அது வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் ஃப்ளோட்டிங் ஜென்ரேஷன் மாதிரி இருக்கும். அதனால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு புட் இட் இன் டு ப்ராக்டிஸ் டே பை டே. எல்லா நாளும் வந்து சன்னி டே கிடையாது. என்றைக்கா தப்பாக போனேன், டெய்லி நான் இந்த பக்கம் தான் போகிறேன்னா, என்றைக்கா ஒரு நாள் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஆல்மோஸ்ட் 16,000 ஹெட் இன்ஜுரிஸ்னால ராங் சைடில் போனவங்கனால வந்து சென்சஸ் எடுத்திருக்காங்க. இவ்வளோ வந்து புள்ளி பெறுமா 16,000 ஹெட் இன்ஜுரிஸ் ஒன்லி அந்த ராங் சைடு ரூட்டில் போனதுனால. எப்படி இப்போ லாஸ் ஆஃப் லைஃப் பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஜென்ரேஷன் நம்ம பெருமையாக பேசவும் தான் இருக்கணும். ஆனால் சில விஷயத்தில் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் இல்லை. இந்த கான்சன்ட்ரேஷன் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு ரூல் வச்சுக்கணும். இப்படி தான் நான் போகணும், காலையில் இப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். எது டிஸ்டர்ப் பண்ணுது, மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது, பாடி டிஸ்டர்ப் பண்ணுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். லைஃப் லாங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே சார். யோகா பத்தி எங்களுக்கு நெறைய தகவல்கள் சொன்னீங்க. நெறைய டிப்ஸ்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு நேர்காணல்ல சந்திக்கலாம் சார். கண்டிப்பாக. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.